ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது நான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். என்னுடைய இந்த வேலை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. இந்த வெற்றிவேல் வீரவேல் தான் உன் வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தையும் உன் வாழ்க்கைக்கான உத்வேகத்தையும் உனக்கு கொடுக்க போகுதுன்ற எண்ணத்தோட இதை முழுவதுமாக கேட்டு முடி. நீ நினச்சது எல்லாத்தையும் நல்லபடியாக இந்த வேலின் மூலமாகவே நான் உனக்கு முடிச்சு தரப்போகிறேன். நீ சற்றும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு அற்புதமான நல்ல விஷயமும் நாளைக்கு உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. எப்போதுமே நீ மட்டும் சரியாக இருந்துட்டா பத்தாது. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களும் உன்னுடைய உறவுகளும் சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் நீ நினச்ச காரியத்தை என்னால் நினச்சபடியே நடத்தி கொடுக்க முடியும். அதனால் உறவுகளை தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக இரு. நீ சரியாக இருந்துட்டு உன்னை சுற்றி இருக்கவங்க சரியாக இல்லாமல் சோம்பேறிகளாகவும் அல்லது அடுத்தவனை புரணி பேசி அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறவங்களாகவும் இருக்கும்போது அங்கே உன் நிம்மதியை நீ தொலைக்க வாய்ப்புகள் அதிகங்கிறத புரிஞ்சுக்கோ. அதனால் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களும் உனக்கான உறவுகளும் நல்லவர்களாக இருக்கும்படி நல்லவங்களை மட்டுமே உன் கூட வச்சுக்கோ. நீ பக்தியோடு என்னை நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் துயரத்தை போக்குறதுக்காக நான் ஓடோடி வருவேங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த முருகப்பெருமான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் தலைக்கு மேலே என் கைகளை வச்சு ஆசீர்வதிச்சு இப்போது உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக தான் நானே இந்த வேலை தொட சொன்னேன். இனிமே உன் வாழ்க்கையில் என் ஆசீர்வாதமும் அருளும் நிறைஞ்சு போய் நீ நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் மனநிறைவு பெறும் வகையில் நீ பெறப்போகிறாய் என் செல்வமே. நீ நிம்மதி அடையக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் நிகழப்போகுது. நீ எதிர்பார்த்தது போலவே நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தான் உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். இப்போது உன் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும். அடுத்து என்ன செய்யணுன்ற தெளிவான சிந்தனையோட எல்லாத்தையும் நீ சரியாக செய்ய ஆரம்பிச்சிட்டினா நீ நினச்சது போல நீ நினச்சதற்கும் அதிகமாகவே கூட எல்லாத்தையும் இந்த முருகன் நல்லபடியாக முடிச்சு தருவேன். உன் வாழ்க்கையில் இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொண்டு இனி வரப்போவதை எதிர்கொள்ள தயாராக இருந்தீனா வரப்போவது உனக்கான வசந்த காலமாக நிச்சயமாக இருக்கும். எப்போவுமே மனசில் ஒரு பயத்தோட என்ன நடக்குமோ எது நடக்குமோ நீ சிந்திச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. என்னுடைய பார்வையில் நீ இருக்கும்போது எல்லாமே இனி நல்லதாகவே நடக்கும். இனி நடக்க போகிற விஷயங்கள் எல்லாமே உன் பயத்தை போக்கும் விதமாகவும் உன் கவலைகளை தீர்க்கும் விதமாகவும் இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப யோசிச்சு நீ கவலைப்பட்டு குழம்புறதை நிறுத்திட்டாலே எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடுமே செல்வமே. யாராவது உன்னை அவமானப்படுத்தினாலும் உடனே அதுக்காக கவலைப்படாமல் பயந்து போகாமல் வருத்தப்படாமல் வேதனைப்படாமல் உன் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிறதுக்கு நீ என்ன செய்யணும்னு யோசி. அவமானப்படுத்தினவனும் மறந்து போயிடுவான், சுற்றி அதை வேடிக்கை பார்த்தவங்களும் மறந்து போயிடுவாங்க. ஆனால் அவங்க கண்ணு முன்னால் நீ வாழ்ந்து காட்டி நீ யாருங்கிறத அவங்களுக்கு நிரூபிக்கணுமே செல்வமே. வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்கிறங்கிறத விட மனநிறைவோட மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வது தான் பெரிய விஷயம். ஏன்னா வெற்றிங்கிறது நீ காசு பணம் சம்பாதிக்கிறத வச்சு தான் அடுத்தவங்க வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் மகிழ்ச்சியும் மனநிறைவும் உனக்குள்ளேருந்து ஒன்றால் உனக்கு கிடைக்க போகிறது. நீ முதல்ல மகிழ்ச்சியாக இருக்கும்படி மன நிறைவோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. நாளைக்கு என்ன வேணும்னாலும் நடக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்கிட்ட இல்லாதது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். இப்போ உன்கிட்ட இருந்து உன் கூடவே இருந்து உன் நிம்மதியை குலைக்கும் விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு பறிபோகும்படி நான் வாய்ப்புகளை உருவாக்க போகிறேன். எல்லாத்தையும் செஞ்சு சாதிக்கணும்னு நினைக்கிற உன் மனசுக்கு இப்போது நிதானம் தேவை. நிதானம்தான் மனிதனுக்கு அற்புதமான ஆயுதே தவிர அதுதான் ஆயுதமாக இருக்குமே தவிர கோபம் ஒரு ஆயுதம் கிடையாது என் செல்வமே. கோபம் உன்னையே அழிக்கக்கூடிய ஆயுதம். அதை தூக்கி போட்டுட்டு நிதானமாக பொறுமையா எதை எப்படி செய்யணும்னு யோசித்து செய்ய ஆரம்பி. நீ என்கிட்ட வந்து அப்பா முருகா நான் தோத்து போயிட்டனேன்னு புலம்புற. ஆனால் தோற்க வேண்டியது நீ இல்லை என் செல்வமே. உன்னுடைய ஆணவமும் உன் மனசுக்குள்ளே இருக்க சில கெட்ட எண்ணங்களான பயமும் பொறாமையும் மாயைகளை பார்த்து ஆசைப்படுற விஷயமும் தான் உன் வாழ்க்கையிலிருந்து தோத்து போகணும்.
முதல்ல நீ உன்னுடைய மனோசக்தியான தைரியத்தை அதிகப்படுத்து. நீ இத்தனை நாள் கஷ்டப்பட்டதே எதிர்மறை எண்ணங்களை ஜெயிக்கணுங்கிறதுக்காக தானே. இந்த நேரத்தில் போய் நீ எதிர்மறை எண்ணங்களான பயத்தையும் கவலையையும் குழப்பத்தையும் உனக்குள்ள தூக்கி சுமக்காதே. எல்லாத்தையும் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நேர்மறை எண்ணத்தோட உன் வாழ்க்கையை நீ நேரடியாக எதிர்கொள்ளும் போது நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையை சிறப்பாக உயர்த்துவதாக இருக்கும்படி நான் செய்வேன் என் செல்வமே. உன் மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அளவுக்கு அதிகமாக இருக்குதுங்கிறது எனக்கு தெரியும். அதனால தானே உன் வாழ்க்கை பயணத்தை பயங்கரமான பயணமாக இருக்கும் இந்த வாழ்க்கையை மாற்றி துணிவும் தைரியமும் உண்ட வெற்றிகரமான வாழ்க்கையாக நான் மாற்ற வந்திருக்கேன். சில நாட்களுக்கு முன்பாக உனக்கு பிரச்சனை வந்தவனே நீ என்ன நினைக்கிறதையே மறந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த. ஆனால் இப்போது நீ என்னுடைய கரத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்க. நானும் விடாமல் என்னுடைய வேலை உனக்கு துணையாக வச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் இனிமே உன் வாழ்க்கை பயணத்தில் பயமோ கவலையோ உன்னை நெருங்க முடியாது. நீ தைரியமாக வாழ ஆரம்பி. எவ்வளவு கரடு முரடாக இருந்தாலும் ஓ முருகான்ற என்னுடைய நாமத்தை சொல்லிட்டு நீ போகிற பாதையில் முருகா முருகான்னு என்னை நினச்சிக்கிட்டே பயணம் செஞ்சினா உன் வாழ்க்கை பயணங்கிறது சுகமான மலர்பாதை நிறைந்த பூங்காவனமாக உனக்கு மாறும் என் செல்வமே. உன் சிந்தனையாக நான் இருந்து உனக்குள்ள இரத்த ஓட்டமாக மாறப்போகிறேன். உன்னையே நான் ஆட்கொண்டு உனக்குள்ள குடியேறி நீ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத உன் மனசுக்குள்ளேருந்து உனக்கு புரிய வைக்க போகிறேன். உனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களையும் உன்னை கஷ்டப்படுத்தினவங்களையும் உன்னை வலிவேதனையோடு துடிக்க வச்சவங்களையும் நான் பார்த்துக்கிறேன் செல்வமே. அடுத்தவங்க உன்னை ஏமாத்திட்டாங்களேன்ற அந்த பயத்தோடும் வலியோடும் நம்பிக்கை துரோகத்தோடும் நீ வாழ வேண்டாம். அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உன்னை வலியால் துடிக்க வச்சவங்க முன்பாக சிரிப்போட ஜெயிச்சுக்கிட்டே வாழ்ந்து காட்டு. உன்னை விட்டு போனவங்க எல்லாம் ஏண்டா உன்னை விட்டு விலகணும்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. உன்னுடைய கவனமும் உன்னுடைய சிந்தனையும் உன்னுடைய எண்ணமும் எப்போதும் முருகா முருகான்னு என் நாமம் சொல்லும்படியாக இருக்கட்டும். உனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களை பற்றி நினைக்காம உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பற்றி யோசனை செய். நான் உனக்கு துணையாக இருந்து உன்னுடைய முன்னேற்றத்துக்கு நீ என்ன செய்யணுங்கிறதையும் உனக்கு புரிய வச்சு வழிகாட்டியாகவும் இருப்பேனேன் செல்வமே. உன் மனசில் சோகமாக இருக்கும்போதும் அல்லது கண்களில் கண்ணீர் வரும்போதும் 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. முருகன் நம்ம கூட இருக்காரு. இப்போது முருகன் நம்ம கூட தான் இருப்பார். இனிமேலும் எப்போதும் இருந்தது போலவே இருப்பார். இதுவரைக்கும் உன் கூட இருந்த நான் இப்போதும் இருக்கேன், இனிமேலும் இருப்பேங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நான் உன் வீட்டுக்கு வந்து ஏங்கி ஏமாந்து போய் தவிச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுக்கு ஏமாற்றத்தை எல்லாம் போக்கி எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி ஏற்றத்தையும் கொடுத்துடுவேன் என் செல்வமே. ஏற்றமும் மாற்றமும் இனி உன் வாழ்க்கையில் வந்தே தீரும் என்பதுதான் உன் தலைவிதி. நான் எழுதி வச்ச விதிப்படியே எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தருவேன்னு இப்போதே உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். நீ எல்லா விஷயங்கள்லையும் ரொம்ப பொறுமையாக விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதால தானே உன்னை எல்லாரும் ஏமாளியாகவும் கோமாளியாகவும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேலாவது பொறுமையாக இருந்ததெல்லாம் போதும்னு பேச வேண்டிய இடத்துல பேசி எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேட்டுடு. உனக்கான துணையாக உன் அப்பன் முருகன் இருந்து நீ நினச்சது எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன். எல்லாமே நீ ஆசைப்பட்டது போல உடனே நடந்துடாது. கொஞ்சம் காலம் ஆனாலும் நிச்சயமாக என் மேலே நம்பிக்கையோடு இருக்கிற உனக்கு எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்தே தீருவேன். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளும் தடங்கல்களும் உன்னை விட்டு விலகி போக தான் செய்யுது. அதையும் நீ உணர்வாய் என் செல்வமே. நீ ஒரு விஷயத்தை ஆசையாக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நல்லது நடக்கிறது போல நெருங்கி வந்து அதில் ஏதாவது ஒரு தடை வந்தாலும் அந்த தடையை விலக்கி வச்சுட்டு நீ வளர தயாராகு. தண்ணி போகிற பாதையில் தடங்கள் வந்தால் எப்படி தண்ணி வளைஞ்சு நெளிஞ்சு போதோ, மண்ணுக்குள்ளே விதை முளைச்சி செடியாக வளரும்போது ஒரு கல் தடையாக வந்துச்சுன்னா அந்த கல்லை தாண்டிக்கிட்டு எப்படி அது வளர்ந்து வருதோ, அப்படிப்பட்ட செடி போலவும் நீர் போலவும் உன்னுடைய தடைகளை தாண்டி நீ வாழ்க்கையில் வளர்ந்து காட்டணும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில்
நீ நல்ல நிலைமைக்கு வரும்படி உனக்கான வளர்ச்சியை கொடுக்க உன் அப்பன் கந்தபெருமான் நான் இருக்கும்போது, என்னுடைய கருணை முழுவதும் உனக்காக உன்னை நோக்கி இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உன்னுடைய எல்லா கனவுகளையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். எதிரிகள் இல்லைன்னு மட்டும் நினைக்காத. எதிரிகள் உனக்கு இருக்காங்க, ஆனால் நீ அறியாமல் உனக்கு பின்னால் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. துரோகிகளாக அவர்கள் இருந்து செய்யும் காரியங்களின் மூலமாக உனக்கு எந்த தீமையும் நெருங்காமல் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ நினச்சது எல்லாமே இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கும். நீ பட்ட கஷ்டமும் உன்னுடைய துன்பமும் உன்னுடைய கடன் பிரச்சனையும் எல்லாமே முடிஞ்சு போகும்படி இந்த முருகப்பெருமான் ஒரு அற்புதம் செய்ய போகிறேன். எப்போவுமே எல்லார்கிட்டையும் அன்பாக பாசமாக பேசக்கூடிய, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதாபிமானமுள்ள பிள்ளையாக நீ இரு. எது உனக்கு கிடைச்சாலும் அதை பத்திரமாக பாதுகாத்து அதை சரியாக உன் வாழ்க்கையில் பயன்படுத்த பழகு. எல்லாமே கிடைக்கும்போது தவற விட்டுட்டு அப்புறமா அதை நினச்சி வருத்தப்படக்கூடாது என் செல்வமே. இத்தனை நாட்களாக உனக்கு பிடிக்காத துன்பம் உன் வாழ்க்கையில் இருந்தது. இப்போது நீ விரும்பிய இன்பம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படியும், நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் மாறும்படியும் உன் அப்பன் முருகன் நான் செய்ய போகிறேன். என்னை நம்பி வாழ்பவர்களோட எப்போதுமே நான் துணையாக இருப்பேங்கிறது தான் நியதி. உன் வாழ்க்கையிலையும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு நல்வழியை உண்டாக்கிடுறேன். தன்னம்பிக்கையோடு நீ இருந்தினா எல்லாத்தையுமே உன்னால் சாதிக்க முடியும். நீயும் உற்சாகத்தோடு தைரியத்தோட எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்யும்போது உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமாக பலித்துவிடும் என் செல்வமே. எந்த விஷயமும் எதுவுமே யாருமே உன்னை பாதிக்காத அளவுக்கு, உனக்கு கஷ்டங்களை தராத அளவுக்கு உனக்கு பாதுகாப்பு கவசமாய் இந்த முருகன் நானும் என்னுடைய வேலும் இருக்க போகிறோம். நீ நேசிக்கிற, நீ என் மேலே பாசமாக இருக்குங்கிறது உன்னுடைய பக்தியின் மூலமாக எனக்கு தெரியாம தான் இல்லை. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே நான் மௌனமாகவே உனக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரோஜா பூக்கள் பார்க்க அழகாக இருந்தாலும் அது கூட சேர்ந்து முள்ளும் வளரதான் செய்யுது. அதே போல உன் வாழ்க்கையும் இந்த துன்பங்களை தாண்டி இன்பமயமாய் மாறும்படி நான் அற்புதம் செய்ய போகிறேன்.